அதுக்கப்புறம் கார் தானே. அந்த நூலகத்துக்கு வரவேற்பு எப்படி இருக்குது ஊர்ல தொடங்கப்பட்ட நூலகத்துக்கு? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூடுது. நாள் பத்திரிகைகள், நாளிதழ்களை, மாத இதழ்களை படிக்கிறவங்க வர்றாங்க. ஆனா இப்ப விடுமுறை, பல்கலைக்கழக விடுமுறை. இந்த பல்கலைக்கழகம் ஆண்டு தொடங்கும் போது ஜூன் மாசத்துல, ஜூலை மாசத்துல தொடங்கும் போது நிறைய பேர் வருவாங்க. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப சுற்றுலா பயணிகள் மாதிரி பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாம் பஸ்ல வந்து பார்த்துட்டு போறாங்க. குழந்தைகளை கூட்டியாந்து, ஆசிரியர்களும் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் கூட்டியாந்து நூலகத்தை அறிமுகம் செய்யறாங்க, நூலகத்தை சுத்தி பார்க்க சொல்றாங்க. அதுவே எனக்கு மகிழ்ச்சி. ஒரு பெரிய சாதனை இல்லை அது. சாதனைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஏதோ தோணுச்சு, கட்டணும்னு தோணுச்சு, கட்டிட்டோம். இனிமே பல்கலைக்கழகம் பார்க்க வேண்டியது. நாளை கூட நாளை மறுநாள் துணைவேந்தரை பார்க்குறேன், எப்படி மேம்படுத்தலாம்னு. அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தரை சந்திக்கிறதுக்கு நேரம் குறிச்சிருக்காங்க. போக போக நல்ல பயன்பாடு இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்பவே எந்த காலத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வருவாங்க, அண்ணா நூலகத்துக்கு வருவாங்க, எந்த பல்கலைக்கழக நூலகத்துக்கு கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் பஸ்ல வந்து சுற்றுலா பயணிகள் மாதிரி பார்க்குறாங்க. இதுதான் முதல் முறை நான் கேள்விப்பட்டிருக்கேன்.